காலை நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். 14 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம், 30 வருட கடூழிய சிறை தண்டனை. ஈஸ்டர் தாக்குதல், முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைத்த தீர்ப்பு. சாரதி அனுமதி பத்திரத்தில் புதிய மாற்றம். வாடகை வீடுகள் தொடர்பில் புதிய சட்டமூலம் அரசாங்கம் அறிவிப்பு. மாலைத்தீவு கடல் எல்லைகள் இலங்கை மீன்பிடி படகுகள் கைது. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சகோதரியின் கணவருக்கு கல்முனை மேல் நீதிமன்றம் இன்று கடும் தண்டனை வழங்கியுள்ளது. 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் மொத்தம் 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாத கால சாதாரண சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்டஈட்டை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மேலதிக கடூழிய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக 2022 பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற அழைப்பாணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் வழங்கிய இந்த தீர்ப்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உத்தரவு வலுவிலக்கு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இவ்வழக்கில் புதிய சாட்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டால் விசாரணைகளை தொடர்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது எனவும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் சேவையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விரிவுபடுத்தியுள்ளது. இதுவரை வெரஹர மற்றும் விமான நிலையத்தில் மட்டுமே இருந்த இச்சேவை இனி யாழ்ப்பாணம், குருநாகல், ஹம்பாந்தோட்டை, கம்பஹா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களிலும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் இலகுவாக இச்சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். வாடகை அடிப்படையில் வீடுகளை வழங்கும் போது ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய சட்டமூலம் குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்திச விளக்கம் அளித்துள்ளார். வீட்டு உரிமையாளர் மற்றும் அந்த வீட்டில் வாடகை அடிப்படையில் தங்கியிருக்கும் தரப்பினருக்கு இடையிலான உறவை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் வாடகை ஒப்பந்தங்கள் முறையாக பேணப்பட வேண்டும் என்பதுடன் அந்த ஒப்பந்தங்களை மீறி எத்தரப்பினரும் சட்டவிரோதமாக செயற்பட முடியாது என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜாய்திச இன்றைய தினத்திலிருந்து மேலும் 1 மாத காலம் இந்த சட்ட மூலத்திற்காக மக்கள் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டு இதை மேலும் திருத்தம் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாலைத்தீவு கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 2 இலங்கை படகுகளை அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர். மாலைத்தீவின் வடக்கு பகுதியில் உள்ள ஹாலிப் கேலா கரையிலிருந்து சுமார் 109 கடல் மைல் தொலைவில் இந்த 2 படகுகளும் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட படகுகள் மேலதிக விசாரணைகளுக்காக தொக்புஷி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பிடிபடும் சில படகுகளில் இதற்கு முன்னர் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.